நியூஸ் பேப்பர் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நாளிதழ்களினுடைய முதல் பக்கத்தின் முக்கிய செய்தி என்பது புவிசார் அரசியல் சார்ந்த செய்தியாக ஜியோபாலிட்டிக்கல் நியூஸாகத்தான் அது இடம்பெற்றிருக்கிறது. சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புதின், சீன அதிபர் ஜின்பிங் இவர்கள் 3 பேரும் பங்கேற்றது, அங்கு பேசியது, அதை ஒட்டிய செய்திகள் தான் முக்கிய செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு ஸ்கோ என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு உலகினுடைய ஒரு மிகப்பெரிய மண்டல அமைப்பாக கருதப்படுகிறது. இதில் இந்தியா, பாகிஸ்தான், சீனா, ரஷ்யா உள்ளிட்ட 10 நாடுகள், ஈரான் உள்ளிட்ட 10 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 17 நாடுகள் பார்ட்னர் கண்ட்ரிஸ் என்ற வகையிலும், ஒரு 4 நாடுகள் சிறப்பு நாடுகள் என்கிற வகையிலும் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த நாடுகளினுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பு என்பது இந்த உலகளவில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட 24 விழுக்காடு. உலக மக்கள் தொகையில் 42 விழுக்காடு மக்கள் இந்த நாடுகளில் தான் வசிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உலக பொருளாதார வளர்ச்சிக்கு, வேர்ல்டு ஜிடிபி என்று சொல்லக்கூடிய அந்த உலக பொருளாதாரத்தினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியில் கிட்டத்தட்ட 36 விழுக்காடு அளவிற்கு இந்த நாடுகள் தான் பங்களிக்கின்றன. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பு. அந்த அமைப்பினுடைய உச்சி மாநாட்டில் தான் இந்த புதின், ஜின்பிங், மோடி இவர்கள் 3 பேரும் நெருக்கம் காட்டியிருப்பது ஒரு உலக அரங்கில் புவிசார் அரசியல் நகர்வில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது அமெரிக்கா வரி விதிப்பு கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு அமெரிக்கா உலக வர்த்தத்தில் ஒரு அசௌகரியமான நிலையை உருவாக்கக்கூடிய அதிபர் ட்ரம்ப் ஆகியோருக்கு செக் வைக்கக்கூடிய வகையில் இந்த நகர்வு இருக்கும் என்கிற வகையில் தான் அந்த செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே போல அதிபர் புதினுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தியது. அதுவும் புதின் தன்னுடைய காரில் 10 நிமிடங்கள் வரை காத்திருந்து பிரதமர் மோடியை அழைத்து சென்றது. கிட்டத்தட்ட அந்த காரிலேயே அவர்கள் சுமார் 1 மணி நேரம் பேசினார்கள் என்கிற விவரங்களும் இடம்பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஸ்கோ, அந்த சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பாகிஸ்தான் கட்டப்பட்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல, பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கூட்டறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது கிட்டத்தட்ட பாகிஸ்தானை ஓரங்கட்டியதாக கருதப்படுகிறது. இது முதல் பக்கத்தினுடைய முக்கிய செய்தி என்றால், அதை ஒட்டி அதிபர் ட்ரம்ப் கூறியிருப்பதும் கூட விவரமாக இடம்பெற்றிருக்கிறது. மீண்டும் அதிபர் ட்ரம்ப் இந்தியாவை சீண்டும் வகையில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் ஆயுதங்கள் வாங்குகிறார்கள், ஆனால் எங்கள் சந்தையில் இவர்கள் பொருள்களை விற்கிறார்கள். இப்படி விற்பதோடு மட்டுமல்லாமல் அந்த உக்ரைன் போருக்கு இவர்கள் தான் பண உதவியும் செய்கிறார்கள் என்பது போன்ற அவர் கடுமையான சொற்களை பயன்படுத்தி பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அமெரிக்க பொருட்கள் மீது வரி விதிப்பது என்பதை முற்றாக நிறுத்துவதற்கு கூட இந்தியா தயாராக இருந்தது, அந்த அளவிற்கு இறங்கி வந்தது. ஆனால் இது காலதாமதமான முயற்சி என்று தான் அதை நிராகரித்து விட்டதாகவும் அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இது இந்தியாவை மீண்டும் சீண்டும் வகையில் அவர் பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் இந்த கச்சா எண்ணெய் என்பது ஒரு மையப்பொருளாக மாறியிருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குகிறது என்றால் அதன் மூலம் பயன்பெறுவது யார் என்கிற ஒரு கேள்வி அது இருக்கிறது. அது குறித்து பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகிறார்கள். இந்த ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலமாக கடந்த ஒரு சில மாதங்களில் மட்டும் எவ்வளவு லாபம் ஈட்டியிருக்கிறது என்பதையும் நாளிதழ்கள் வெளியிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவிற்கு பெரிய அளவில் லாபம் என்றெல்லாம் சொல்ல முடியாது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி கூறியிருப்பது இடம்பெற்றிருக்கிறது. இதற்கு நடுவே அதிபர் ட்ரம்பினுடைய வர்த்தக ஆலோசகரான நவேரோ இங்கு கச்சா எண்ணெய் இப்படி ரஷ்யாவிடமிருந்து வாங்கி இவர்கள் வேறு சந்தைகளுக்கு விற்பதன் மூலம் பிராமணர்களே பயனடைகிறார்கள் என்று கூறியிருக்கிறார் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதற்கு நடுவே ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் அவர் கூறிய கருத்துக்களும் கூட மீண்டும் அது ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலமாக ஒரு சில நிறுவனங்கள் தான் அதீத லாபம் ஈட்டுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்கா ஏற்றுமதி சந்தைக்கு செல்லும் போது வரி விதிப்பின் காரணமாக ஏராளமான நிறுவனங்களும் அது சார்ந்த தொழிலாளர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே அப்படி ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து சுத்திகரித்து விற்கும் நிறுவனங்கள் அதீத லாபம் ஈட்டுமேயானால் அந்த லாபத்தில் ஒரு பகுதியை இப்படி ஏற்றுமதி பாதிக்கப்படக்கூடிய நிறுவனங்களுக்கும் அது சார்ந்த தொழில்களுக்கும் உதவிட வேண்டும் என்று ரகுராம் ராஜன் கூறியிருப்பதும் கூட இந்த நேரத்தில் ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கிறது. இது புவிசார் அரசியல் நகர்வுகள் எந்த திசையில் சென்று கொண்டிருக்கின்றன என்பதை உணர்த்துவதாக இருக்கிறது. அரசியல் அரங்கில் அதிர்வலைகள் என்று எடுத்துக்கொண்டால், ராகுல் காந்தி ஏற்கனவே அணுகுண்டை வீசி இருப்பதாகவும் அடுத்த அதைவிட சக்தி வாய்ந்த ஹைட்ரஜன் குண்டை வீச இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அது தேர்தல் வாக்காளர் பட்டியல் தொடர்பானது. பீகாரில் அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்பது நடைபெற்று வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலை
நிலையில்தான் ராகுல் காந்தி ஏற்கனவே கர்நாடகாவில் மகதேவ்புரா என்கிற ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 1,00,000க்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டு அங்கு முறைகேடாக பாஜக வெற்றி பெற்றது என்று அவர் குற்றம் சாட்டியிருந்தார். அதற்கான தரவுகளையும் கூட அவர் வெளியிட்டிருந்தார். அது ஏற்கனவே பெரும் சர்ச்சைகளையும் விவாதங்களையும் கிளப்பிய நிலையில் கிட்டத்தட்ட கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 24 தொகுதிகளில் பாஜக முறைகேடாக வெற்றி பெற்றிருக்கிறது, அவை அனைத்தையுமே நான் அம்பலப்படுத்துவேன் என்று ராகுல் காந்தி கூறியிருந்தார். அந்த வகையில் இந்த வாக்காளர் பட்டியல் முறைகேடு குறித்து மேலும் பல அதிர்ச்சிகரமான உண்மைகளை அவர் வெளியிடப்போவதாக கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் அப்படி கூறியிருக்கிற ராகுல் காந்தி பாஜகவும் கடுமையாக விமர்சித்திருக்கிறது. அரசியலில் இதுபோல அணுகுண்டு ஹைட்ரஜன் குண்டு என்று பேசுவது பொருத்தமா, தன்னைத்தானே ராகுல் காந்தி ஏன் சிறுமைப்படுத்திக் கொள்கிறார் என்பது போல பாஜக அப்படி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது. அப்படியே நாம் தமிழ்நாட்டின் பக்கம் வந்தால் எடப்பாடி பழனிசாமி அரசின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். இப்பொழுது முதலீடுகளை ஈர்க்கச் செல்வதாக செல்கிற முதலமைச்சர் ஏற்கனவே ஈர்த்த முதலீடுகள் குறித்து அவர் வெள்ளை அறிக்கை வெளியிடுவாரா என்று அவர் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு ரெகுலரா ஒரு டிஜிபி கூட நியமிக்க முடியாத அளவிற்கு செயல்படாத அரசாக அது இருக்கிறது என்று அவர் விமர்சித்திருக்கிறார். பொறுப்பு டிஜிபி நியமிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி அவர் அந்த கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதே சமயத்தில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் குறித்த செய்தியும் கூட இடம்பெற்றிருக்கிறது. டிடிவி தினகரன் தாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறோமா என்பது போன்ற ஒரு சந்தேகத்தை அவர் எழுப்பியிருக்கிறார். அதே நேரத்தில் நயினார் நாகேந்திரன் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறார், என்டிஏவில் தான் இருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். இருப்பினும் கூட அங்கு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஏற்கனவே அவர் ஓரங்கட்டப்பட்டு விட்டார். இப்பொழுது டிடிவி தினகரன் ஓரங்கட்டப்படுகிறாரோ என்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய வகையில் அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. சமூகம் சார்ந்த ஒரு அக்கறையுடன் கூடிய செய்தி என்று பார்க்கும் பொழுது இந்த ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பணியில் தொடரவும் பதவி உயர்வு பெறவும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று பணியில் சேர்ந்தவர்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் 5 ஆண்டுகளில் ஓய்வு பெற இருக்க ஆசிரியர்களுக்கும் பிரச்சனை இல்லை. இது தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர்கள் அனைவருமே ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் பணியில் தொடர முடியும், அவர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இதனால் தமிழ்நாட்டில் மட்டும் 1.5 லட்சம் அரசு பள்ளி ஆசிரியர்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், இந்த 1.5 லட்சம் அரசு பள்ளி ஆசிரியர்களும் தகுதி தேர்வு எழுதினால்தான் பணியில் தொடர முடியும் என்ற நிலை இருப்பதாக தினத்தந்தி நாளிதழில் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல தினமலர் நாளிதழில் இது குறித்து முதல் பக்கத்திலேயே ஒரு விரிவான செய்தியாக அது இடம்பெற்றிருக்கிறது. 85,000 அரசு பள்ளி ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதினால்தான் பணியில் தொடர முடியும் என்கிற ஒரு நிலை இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதோடு பள்ளிகள் சார்ந்து மேலும் 2 செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த சமக்ரா சிக்யா என்ற அந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு இதுவரை வழங்கவில்லை. தனியார் பள்ளிகளில் ஏழை மற்றும் நலிந்த பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்கள் 25 பேருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கிற அந்த கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் இருக்கிறது. அப்படி சேர்ப்பதற்கான அவர்களை சேர்த்துக் கொள்ளும் மாணவர்களுக்கான நிதியை மத்திய மாநில அரசுகள் கூட்டாக வழங்கி கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த நிதியை மத்திய அரசு தொடர்ந்து வழங்காமல் இருந்து வரக்கூடிய நிலையில் மாநில அரசே அந்த நிதியையும் சேர்த்து வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கூறியிருந்தது. அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. அது தொடர்பாக மத்திய அரசு உச்சநீதிமன்றம் ஒரு நோட்டீஸை அனுப்பியிருக்கிறது. இதேபோல இந்த சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களுக்கு இந்த ஆர்டி என்று சொல்லக்கூடிய அந்த ரைட் டு எஜுகேஷன் கட்டாய கல்வி உரிமை சட்டம் என்கிற அந்த சட்டம் பொருந்துமா என்கிற ஒரு வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. அது ஒரு விரிவான அமர்வுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு கல்வி சார்ந்த செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இதை தவிர்த்துவிட்டு பெட்ரோலில் 20 விழுக்காடு எத்தனால் கலப்பு என்பதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அந்த மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த எத்தனால் கலப்பு என்பதை அரசு தீவிரமாக பரிசீலித்துத்தான் அதை செய்திருப்பதாக மத்திய அரசு வாதிட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த எத்தனால் கலப்பு என்பதை கொண்டு வந்தவர் நிதின் கட்கரி. ஏற்கனவே இந்த சுங்கச்சாவடிகளை கொண்டு வந்தவர் நிதின் கட்கரி தான் இப்பொழுது இவரை கொண்டு வந்திருக்கிறார். இப்படி 20 விழுக்காடு எத்தனால் கலப்பதன் காரணமாக வாகனங்களினுடைய அந்த ஆயுள் காலம் 15 ஆண்டுகளாக குறைந்துவிடும் என்று சொல்கிறார்கள். அதனால் தான் 15 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது என்கிற அந்த ஸ்கிராப் பாலிசியை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதாக சொல்கிறார்கள். இதற்கு நடுவே நிதின் கட்கரியினுடைய பையன் இடம்பெற்றிருக்கிற இந்த சியான் அக்ரோ என்ற நிறுவனம் இந்த எத்தனால் தயாரிக்கிறது. அவரது நிறுவனம் பயன்பெறக்கூடிய வகையில் இப்படி செய்கிறதா ஒரு குற்றச்சாட்டும் கூட எழுந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை தவிர்த்து விட்டு கண்ணில் பட்டவற்றில் கவனம் ஈர்த்த செய்திகள் என்று பார்க்கும்போது இந்த கச்சத்தீவு தொடர்பான செய்தி. இலங்கை அதிபர் அனுரா திடீரென கச்சத்தீவுக்கு ஒரு விசிட் அடித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கச்சத்தீவை யாருக்காகவும் எந்த காரணம் கொண்டும் விட்டுத்தர மாட்டோம் என்று அவர் கூறியிருக்கிறார். வெளியிலிருந்து வரக்கூடிய நிர்பந்தங்களுக்கு தாங்கள் பணியப் போவதில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார்.
ஏற்கனவே தமிழக அரசியல் கச்சத்தீவு என்பது பேசு பொருளாக மாறி இருக்குது. அண்மையில் பிரதமர் மோடி, ஜெய்சங்கர் போன்றோர் இதற்கு காங்கிரஸையும் திமுகவையும் குற்றம் சாட்டியிருந்தார்கள். ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கச்சத்தீவை மீட்பது மட்டுமே மீனவர்களுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் என்று கூறியிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எந்த இலங்கை அதிபரும் இதுவரை கச்சத்தீவு சென்றதில்லை. ஆனால் அனுரா இப்போது சென்றிருக்கிறார். அதுவும் ரோந்து படகில் சென்று, ரோந்து கப்பலில் சென்று அங்கு பார்வையிட்டதோடு கச்சத்தீவை தாங்கள் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்று கூறியிருக்கிறார். ஃபரிதா.